24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள். ஈரோடு மாவட்டம் கஸ்பாபேட்டையில் அதிமுக பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் ஈரோடு தொகுதி அதிமுக வேட்பாளர் அசோக்குமாரை ஆதரித்து கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார். அப்போது இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளிடையே தேர்தலின் போதை ஒருமித்த கருத்து இல்லாத நிலையில் அவர்கள் எப்படி பிரதமரை தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். கொந்தளிப்பு இருக்கின்றது. இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் இந்தியா கூட்டணின்னு திரு ஸ்டாலின் அந்த இந்தியா கூட்டணி போர்வையில் இன்றைக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார். இந்த இந்தியா கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெல்லியில் காங்கிரஸும் கெஜ்ரிவாலும் கூட்டணி, பஞ்சாப்ல காங்கிரஸ் எதிர்த்து இன்றைக்கு கெஜ்ரிவால் கட்சி நிற்குது, மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி தனியாக நிற்கிறாங்க, கேரளாவில் திரு ராகுல் காந்தி எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி நிற்குது, கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கூட்டணியில் அங்க வைக்குது. இந்த கூட்டணிகளாம் ஆட்சிக்கு வரப்போகுது. ஒருமித்த கருத்து தேர்தலில் போட்டியிடும் போதே இல்லையே, அப்புறம் எங்க போய் பிரதமர் ஒற்றுமையா இருந்து தேர்ந்தெடுக்க முடியும்? 24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள்.